வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கால் சென்டர் காதல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை வணக்கம். அமெரிக்கன் வங்கியில் இருந்து ராபர்ட் லின்சே பேசுகிறேன். தங்களுக்கு நான் எந்த வழியில் உதவ முடியும்? சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் சோழிங்கநல்லூருக்கு அருகே 40,000 சதுர அடியில் இருந்த பிரம்மாண்டமான கால் சென்டரின் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் இருந்த ராஜேஷ் அப்பழுக்கில்லாத ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தான். அப்போது இரவு 9:30 மணி. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் இருந்து அழைப்பவனுக்கு அது காலை 11 மணி. அந்த முகம் தெரியாத அழைப்பாளனுக்கு தன் அழைப்பு இந்தியாவின் பக்கம் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்று தெரியக்கூடாது. அதனால்தான் ராஜேஷ் குட் மார்னிங் என்று சொன்னான். சென்னையில் இருக்கும் ஒரு இந்தியன் தனக்கு பதில் சொல்கிறான் என்பதும் அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் ராஜேஷ் அந்த வேலையில் சேர்ந்தவுடன் அழைப்புகளுக்காக அவன் பெயர் ராபர்ட் லின்சே என்று மாற்றப்பட்டது. அமெரிக்கர்கள் பேசுவது போல் நுனி நாக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேச அவனுக்கு கடுமையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜேஷ் ஆள் பார்க்க சினிமா நடிகனைப் போல இருப்பான். நல்ல சிவப்பு நிறம், கட்டுமஸ்தான உடம்பு, சுருளான தலைமுடி, பெரிய கண்கள். எந்த பெண்ணையும் கன நேரம் சமலப்பட வைக்கும் தோற்றம் அவனுடைய பெரும் சொத்து. ஆனால் ராஜேஷ் தன் காதல் மனைவி சந்தியாவிற்கு இந்நாள் வரை மனதாலும் துரோகம் செய்ய நினைத்ததில்லை. நான் $10,000 கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தேனே, அது என்னவாயிற்று? அமெரிக்க வாடிக்கையாளனின் குரலில் அதீத எரிச்சல் தென்பட்டது. தங்களுடைய வாடிக்கையாளர் என்னை சொன்னால் உடனே நிலவரம் அறிந்து சொல்கிறேன். வாடிக்கையாளன் நாயே பேயே என்று திட்டினாலும் அவனிடம் குழைந்து குழைந்துதான் பேச வேண்டும். வாடிக்கையாளன் கேள்வியும் ராஜேஷின் பதிலும் ஒலிப்பதிவு செய்யப்படும். அவனுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நேரங்களில் அந்த பதிவுகளை போட்டு கேட்பார்கள். வாடிக்கையாளர்கள் என்னிடம் தரக்குறைவாக பேசினான் என்று புகார் செய்தால் அந்த ஒலிப்பதிவை போட்டு கேட்பார்கள். இது போக ராஜேஷின் மேலாளர் எப்போது வேண்டுமானாலும் அதை கேட்க முடியும். அதில் ஏதாவது குறை கண்டுபிடித்தால் ராஜேஷை கூப்பிட்டு சத்தம் போட முடியும். வேண்டா வெறுப்பாக தனது வாடிக்கையாளர் எண்ணை சொன்னான் அமெரிக்கன். அவன் சொல்ல சொல்ல அதை கணினியில் பதிவு செய்து கொண்டு வந்தான் ராஜேஷ். அடுத்த 10 நொடிகளில் அமெரிக்கனின் ஜாதகத்தையே கணினி வண்ணத்திரையில் காண்பித்தது. ஆமாம், அவன் கடன் வேண்டும் என்று கேட்டிருந்தான். ஆனால் அவன் இப்போது ஒரு நிரந்தர வேலையில் இல்லை. அப்படி ஒன்றும் பெரிதாக சொத்துக்களும் இல்லை. எனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்ற எழுத்துக்கள் தோன்றின. இந்த அவலத்தை எப்படி அழகாக சொல்வது என்ற மண்டையை பீய்த்து கொண்டான் ராஜேஷ். தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். ஐயா, தாங்கள் எங்களின் பெருமதிப்பிற்குரிய வாடிக்கையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றாலும் இப்போது கடன் வழங்குதல் குறித்து நிலுவையில் இருக்கும் வழிமுறைகளின்படி நீங்கள் கேட்ட கடனை கொடுக்க முடியாத துர்பாக்கிய நிலையில் இருக்கிறோம். நீ ஒரு இந்திய நாய்தானே? அது இந்தியாவில் இருக்கும் கால் சென்டர் தானே? நீங்கள் அரை காசுக்கும் கால் காசுக்கும் வேலை செய்வதால் தான் எங்கள் வேலையை தூக்கி உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். நீங்கள் காரும் வீடும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே எனக்கு சாப்பிடக்கூட காசு இல்லை. ராஜேஷுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ராஜேஷின் தாயை இழிவுபடுத்தும் ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டு இணைப்பை துண்டித்தான் அமெரிக்கன். ராஜேஷுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. அவர்கள் என்ன பேசினாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். 2 முறைக்கு மேல் தகாத சொற்களை அவர்கள் பயன்படுத்தினால் அவர்கள் தவறை மரியாதையாக சுட்டிக்காட்டி இணைப்பை துண்டித்து விட வேண்டும். பயிற்சி வகுப்பில் அவனுக்கு உருவேற்றி இருந்தார்கள் என்றாலும் மனம் கிடந்து துடித்து கொண்டிருந்தது. அந்த அமெரிக்கனுக்கு வேலை போனால் அதற்கு திருச்சியில் இருக்கும் என் அம்மா என்ன செய்வாள்? செயல்படுத்த முடியாத கோபம், வெளியே சொல்ல முடியாத அவமானம் ராஜேஷின் மனதை அரித்து கொண்டிருந்தது. அதன் பின் தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. என் கணக்கில் $100 காணோம் என்று ஒரு புகார். கணக்கில் பணம் இருக்கும்போது செக்கை எப்படி திருப்பி அனுப்பலாம் என்று ஒரு சாடல். குறிப்பிட்ட வங்கி சேவைக்கு அளவுக்கு அதிகமான தொகை கணக்கில் பற்று செய்யப்பட்டது ஏன் என்ற ஒரு கத்தல்.
இதே ரீதியில் இரவு 2 மணி வரை தன் வேலையோடு போராடி கொண்டிருந்தான் ராஜேஷ். நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன் பேர்வழி என்று பாதி பீஸாவை கொறித்துவிட்டு வந்தான். அது போக ஒரு 1/4 மணி நேர ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். இப்போது இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் என்ன என்று யோசித்தான். உடனே அவனை விட்டு 50 அடி தள்ளி தனி அறையில் இருந்த தன் மேலாளர் ரேஷ்மாவிற்கு மின் அஞ்சல் அனுப்பினான். அவனுக்கு இரவு 8:30 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை வேலை. நடுவே ஒரு 1/2 மணி நேரம் மற்றும் 4 1/4 மணி நேரம் இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக மேலாளரிடம் போய் பள்ளிக்கூட பையன் போல் எனக்கு இப்போது 1/4 மணி நேர ஓய்வு வேண்டும் என்று பல்லிழிக்க வேண்டாம். அவனுடைய மேலாளருக்கு ஒரு மின் அஞ்சல் அனுப்பினால் போதும். அவர் அந்த சமயத்தில் இருக்கும் அழைப்புகளின் எண்ணிக்கையை உத்தேசித்து அந்த விண்ணப்பத்தை ஏற்கலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துக்கொள் என்று சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மேலாளர் அதற்காக இருக்கும் பிரத்யேக மென்பொருளில் அதனை பதிவு செய்வார். நீ 2:28 இருந்து 2:43 வரை ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று ராஜேஷுக்கு அந்த மென்பொருளே மின்னஞ்சல் அனுப்பிவிடும். அந்த 1/4 மணி நேரத்திற்கு அந்த இருக்கைக்கு எந்த அழைப்பும் வராமல் பார்த்து கொள்ளும். ராஜேஷின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவனது ஓய்வு நேரம் 2:37 இருந்து 2:52 வரை என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தனது கணினியில் இருந்த நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தான். 2:37 என்ற எழுத்துக்கள் பளிச்சிட்டவுடன் காதில் இருந்த கேட்கும் கருவியை கழற்றி வைத்துவிட்டு அலுப்புடன் எழுந்து போனான். வாட்டர் கூலர் இருக்கும் இடத்தில் அவனுடைய மேலாளர் ரேஷ்மா நின்று கொண்டிருந்தாள். ஏறக்குறைய 6 அடி உயரம், நல்ல வாலிப்பான உடல்வாகு. ராஜேஷை விட 5 வயது பெரியவள். இன்னும் திருமணமாகவில்லை. திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமும் இல்லை. கால் சென்டரில் வேலை பார்ப்பவர்கள் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற தீவிரமான கொள்கையை உடையவள். அவளுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு உண்டு என்று மற்ற ஊழியர்கள் பேசிக்கொண்டார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருந்த ராஜேஷ் மீது அவளுக்கு ஒரு கண் இருந்தது. அவனை எப்படியாவது தன் மோக வலையில் வீழ்த்த வேண்டும் என்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாள். ஹாய் ராஜேஷ், அந்த கேடுகெட்ட அமெரிக்கன் உன்னை பயங்கரமாக திட்டினான் போலிருக்கு. ராஜேஷ் சோகமாக தலையை அசைத்தான். கண்ணா, இதெல்லாம் இந்த வேலையில் சாதாரணம்டா. நான் உன் மாதிரி இருக்கும்போது எப்படியெல்லாம் பேச்சு வாங்கி இருக்கேன் தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிறது பொம்பளைன்னு தெரிஞ்சா அப்பப்பா உடல் பாகங்கள் அவங்க வர்ணிக்கிறத வெளியே சொல்ல முடியாது என்று அவள் அளவு மீறுகிறாளோ என்று தோன்றியது ராஜேஷுக்கு. ஆமா, இந்த வாரம் சனி ஞாயிறு என்ன செய்ய போற? வேற என்ன ரேஷ்மா, சந்தியாவோட ஷாப்பிங், வெளியில சாப்பிடுவோம், ஏதாவது நல்ல படம் இருந்தா பார்ப்போம், அப்புறம் தூக்கம்தான். இதைத்தான் வருஷம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்கையே. இந்த வாரம் ஏதாவது வித்தியாசமா செய்யலாம்னு தோணுச்சுன்னா சொல்லு. என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போறேன். அங்க என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? நீ வந்தேன்னா சொர்க்கத்தையே காட்டுறேன். நிச்சயமாக இவள் எல்லை மீறுகிறாள். வேறு எதற்கோ அடி போடுகிறாள். இதை இப்படியே விடக்கூடாது என்று முடிவு செய்தான் ராஜேஷ். மெதுவாக நகர ஆரம்பித்தான். என்ன, நீயும் வரேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிரட்டுமா? சந்தியா கிட்ட கேட்டு தான் சொல்லணும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தா. நீ சரியான பொண்டாட்டி தாசண்டா. சொல்லிவிட்டு விடுவிடுவென்று போய்விட்டாள் ரேஷ்மா. கழிப்பறையின் தனிமையில் ராஜேஷுக்கு இன்னொரு உண்மை புலப்பட்டது. இன்று தான் ஓய்வு எடுத்துக்கொண்ட போதெல்லாம் ரேஷ்மாவும் வெளியில் இருக்கிறாளே என்று ராஜேஷ் இதுவரை 3 முறை ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறான். 3 முறையும் ரேஷ்மாவை வாட்டர் கூலர் அருகில் பார்த்துவிட்டான். அது எப்படி சொல்லி வைத்த மாதிரி ஒரே நேரத்தில் அவளும் ஓய்வு எடுக்கிறாள்? இதில் ஏதோ உள்குத்து இருக்க வேண்டும் என்று தோன்றியது ராஜேஷுக்கு. இதை சோதித்து பார்த்துவிட வேண்டும் என்று துடித்தான். சரியாக 2:52க்கு காதில் கேட்கும் கருவியை பொருத்தி கொண்டு சகட்டு மேனிக்கு திட்டும் அமெரிக்கர்களுக்காக காத்திருந்தான். மீண்டும் காலை 4 மணி அளவில் ஓய்வுக்கு விண்ணப்பித்தான். 4:11 இருந்து 4:26 வரை என்ற மின்னஞ்சல் வந்தது. கணினி 4:11 என்ற நேரம் காட்டிய போது ராஜேஷ் காதில் இருந்த கருவியை கழற்றினான். ஆனால் எழுந்து வெளியே போகவில்லை. இருந்த இடத்திலேயே காலை நீட்டி சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான்.
இந்த ஓய்வு நேரத்தில் வெளியே போகக்கூடாது. தான் வெளியில் போகும் நேரம் பார்த்துத்தான் ரேஷ்மாவும் வெளியில் வருகிறாள் என்றால், இப்போது அவள் அவனை காணாமல் திகைத்து கொண்டிருப்பாள். யார் கண்டது? தன்னை தேடி தன் இருக்கைக்கே வந்தாலும் வரலாம். கண்ணை மூடிக்கொண்டு காத்திருந்தான். நெற்றியில் சில் என்ற ஸ்பரிசம் பட்டு திடுக்கிட்டு எழுந்தான். அவன் மேல் இடிக்கும் அளவுக்கு நெருக்கமாக ரேஷ்மா நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? ரெஸ்ட் வேணும்னு கேட்டுட்டு சீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றுமில்ல ரேஷ்மா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான். நான் உன் மேனேஜருங்கிற உரிமையோட சொல்கிறேன். இந்த வாரம் நான் சொல்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்தா இனிமே களைப்பே வராதபடி பண்ணிடுவேன். அதுக்கு எங்கிட்ட மருந்து இருக்கு. அப்படி என்ன மருந்து? அதெல்லாம் நேரில் வந்தாத்தான் சொல்ல முடியும். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். அவள் போய்விட்டாள். அடி பாவி! தன்னை பிராக்கெட் போடத்தான் தனது ஓய்வு நேரத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறாளா? ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாக இருந்தது. தன்னுடைய மேல் அதிகாரி பதவியில் இருக்கும் ஒரு அழகான பெண் தன் அழகில் மயங்கி பின் தொடர்ந்தால் எந்த ஆணுக்குத்தான் பெருமையாக இருக்காது? இதை தன் மனைவி சந்தியாவிடம் சொல்லி பீற்றிக் கொள்ள வேண்டும். என் அழக பார்த்து எங்க மேனேஜரை விழுந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டும். ஆனால் எப்படி சொல்வது? சந்தியாவிடம் சண்டையாயிற்றே. அவளோடு பேசி ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. சாதாரணமாக ஆரம்பித்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் தடித்து பேச்சுவார்த்தையே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அதை நினைக்கும் போது ராஜேஷுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. பேசாத மனைவி, பிக்கல் பிடுங்கலான வேலை. ச்ச, என்ன வாழ்க்கை இது! அவனுடைய கணினி பீப் என்று கத்தி அவனுடைய ஓய்வு நேரம் முடிந்ததை அறிவித்தது. கருவியை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டான். அப்போதில் இருந்து 6 மணி வரை பல அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பல அமெரிக்கர்களிடம் திட்டு வாங்கி கொண்டான். சிலர் கனிவாக பேசி பாராட்டவும் செய்தார்கள். காலை 6 மணிக்கு அவன் பணி நேரம் முடிந்தபோது வெறுமையாக இருந்தது. தொய்வாக நடந்து போய் சாரி சாரியாக அந்த வளாகத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்துகளில் தன்னுடையதை தேர்ந்தெடுத்து ஏறிக்கொண்டான். அந்த பேருந்து காலை 6:30 மணிக்குத்தான் கிளம்பும். ஊரெல்லாம் சுற்றி ஒவ்வொருவராக இறக்கிவிட்டு கொண்டு செல்லும். மேற்கு மாம்பலத்தில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழையும் போது 8 மணியாகிவிடும். என்ன வாழ்க்கை இது! இந்த வேலை செய்வதற்காகவா அவன் 1000 கனவுகளோடு சென்னைக்கு வந்தான்? அவனுடைய தாயோ தந்தையோ ஒரு முறை கூட அவனை திட்டியதில்லை, அதட்டி பேசியது கூட இல்லை. அப்படி இருக்க முகம் தெரியாத வேற்று நாட்டவரிடம் தேவையில்லாமல் வசவு வாங்க வேண்டியிருக்கிறதே என்று நினைத்தான். பள்ளி பருவத்தில் இருந்தே அவனுக்கு பத்திரிகையாளனாக வேண்டும் என்ற தணியாத ஆசை. அதை தன் அன்னையிடம் சொன்னபோது அவள் அந்த ஆசைக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு வளர்த்தாள். ஆங்கில பேராசிரியையான அவன் அம்மா அவனுக்கு படிக்க பல புத்தகங்கள் கொடுத்தாள். கல்லூரி நூலகத்தில் இருந்து பழைய ஆங்கில தினசரிகளை திரட்டி கொண்டு வந்து படிக்க சொன்னாள். கடினமான சொற்களுக்கு அகராதியில் பொருள் தேட சொன்னாள். சிறு கட்டுரைகள் எழுத சொன்னாள். ஹாலிவுட் படங்களின் சீடிக்களை வாங்கி கொடுத்து பார்க்க சொன்னாள். அவர்கள் பேசுவது போல் பேச கற்றுக் கொடுத்தாள். எல்லோரும் பிஏ பிகாம் என்று ஓடிய போது ராஜேஷை துணிச்சலாக பிஏ ஆங்கிலம் படிக்க சொன்னாள். ஒரு பெரிய பத்திரிகையில் நிருபராக சேர்த்துவிட வேண்டும் என்ற கனவுடன் சென்னைக்கு வந்தான் ராஜேஷ். அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று தெரிந்து கொண்டான். எவ்வளவு நாளைக்குத்தான் வேற்றூரில் வேலை இல்லாமல் இருப்பது? எவ்வளவு நாளைக்குத்தான் அப்பாவையும் அம்மாவையும் பணம் அனுப்ப சொல்வது? பத்திரிகை நிருபராக முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வேறு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவன் அலைந்த போதுதான் இந்த கால் சென்டர் வேலை கிடைத்தது. கூடவே சந்தியாவின் காதலும் கிடைத்தது. அந்த காதல் கனிந்து திருமணத்திலும் முடிந்தது. அப்போதுதான் யதார்த்தம் தன் கோர முகத்தை அவன் வாழ்க்கையில் காட்டத் தொடங்கியது. ராஜேஷ் படித்த வெறும் பிஏ படிப்புக்கு யாருமே வேலை கொடுக்க தயாராக இல்லை. ஏதேனும் ஒரு மனிதவள நிறுவனத்தில் பதிவு செய்து வைத்து கொண்டால் அவர்கள் நல்ல வேலையாக பார்த்து தருவார்கள் என்ற நண்பர்கள் ஆலோசனை சொன்னார்கள். டி நகர் பசுல்லா சாலையில் இருந்த ஒரு பிரபலமான மனித வள நிறுவனத்திற்கு போனான் ராஜேஷ். பதிவு செய்ய வந்தவர்கள் எல்லோரும் பக்கம் பக்கமாக பயோடேட்டா கொடுத்திருந்தார்கள். உண்மை கால் பொய் முக்கால் என்று இருந்த அந்த காகிதங்களுக்கு மத்தியில் ராஜேஷின் பயோடேட்டா கால் பக்கத்தில் முடிந்து விட்டது. படிப்பு பிஏ ஆங்கிலம், விசேஷ தகுதி
ஆங்கிலத்தில் ஆளுமை எதிர்பார்க்கும் வேலை பத்திரிகை நிருபர். பெயர் முகவரி தவிர ராஜேஷின் பயோடேட்டாவில் இருந்த விவரங்கள் இவ்வளவுதான். அதை பார்த்த அந்த பெண் அதிகாரி உடனே ராஜேஷை தன் அறைக்கு அழைத்து பேசினாள். நிஜமாகவே அவனுக்கு ஆங்கிலத்தில் ஆளுமை இருந்தது. சரளமாக, மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில் ராஜேஷால் மணிக்கணக்கில் பேச முடியும் என்பதை 5 நிமிடங்களில் கண்டுபிடித்து விட்டாள் அந்த அதிகாரி. பத்திரிகை நிருபராக வேண்டும் என்ற கனவை மூட்டை கட்டி வைப்பதாக இருந்தால் உடனடியாக அவனுக்கு மாதம் 12,000 சம்பளத்தில் வேலை வாங்கித் தர முடியும் என்று உறுதி கொடுத்தாள். ராஜேஷ் தயங்கினான். அந்த அதிகாரி கால் சென்டர் வேலையை பற்றி விளக்கினாள். வேலை நேரம் முழுவதும் அமெரிக்கர்களிடமும் ஆங்கிலேயர்களிடமும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இரவில்தான் வேலை இருக்கும். வாரம் 5 நாள் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம் போக கம்பெனி பஸ் வசதி, இலவசமாக உணவு, காஃபி, டீ வசதி போன்றவையும் கிடைக்கும் என்று ஆசை காட்டினாள். கால் சென்டர் வேலை என்றால் என்னவென்றே தெரியாத ராஜேஷ் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டான். மறுநாளே அவனை ஒரு தொலைபேசி நேர்காணலுக்கு வர சொன்னாள் அந்த அதிகாரி. அந்த கால் சென்டரின் தலைவர் ராஜேஷிடம் பேசினார். அவர்கள் பேசுவதை அந்த அதிகாரியும் மற்றொரு இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்களுக்கு ராஜேஷை பிடித்து போய்விட்டது. அடுத்த நாளே சோழிங்கநல்லூரில் இருந்த அவர்கள் அலுவலகத்திற்கு இறுதிக்கட்ட நேர்காணலுக்கு வர சொன்னார்கள். ராஜேஷ் மகிழ்ச்சியில் துள்ளினான். சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு ரகசிய குரலில் ராஜேஷிடம் பேசினாள் அந்த அதிகாரி. நாளைக்கு இன்டர்வியூ, வெறும் சம்பிரதாயம்தான், உங்களுக்குத்தான் வேலை. நாளைக்கு சம்பளம் என்னன்னு சொல்லிடுவாங்க. 12,000க்கு குறையாதுல்ல? சத்தியமாக குறையாது. நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். 25,000? வாயை பொளக்காதீங்க. அவங்க ரூல்ஸ் படி உங்களுக்கு 12,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா உங்க மாதிரி இங்கிலீஷ் வலுவா இருக்கிறவங்களுக்கு அவங்க 30,000 ரூபாய் வரைக்கும் போகலாம்னு ஒரு விதிமுறை இருக்கிறது எனக்கு தெரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களை செலக்ட் பண்ணிட்டோம். மாச சம்பளம் 12,000ன்னு சொல்லி கை கொடுப்பாங்க. நீங்க அப்படியே உருகி போய் ரொம்ப தேங்க்ஸ்னு வழியாதீங்க. விரைப்பா உட்காந்துக்கிட்டு எனக்கு சிட்டி பேங்க் கால் சென்டர்ல 30,000 வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். பேரம் பேசுவாங்க. எங்க கம்பெனி மாதிரி உலகத்திலேயே இல்லைன்னு பீலா விடுவாங்க. உங்களுக்காக வேணும்னா 25,000க்கு ஒத்துக்கிறேன். எனக்கு 5,000 ரூபாய் நஷ்டம்தான். ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க கவர்ந்துருவாங்க. இதுல பிரச்சனை ஒன்றும் வராதே. ஒன்றும் வராது. அப்படியே வந்தாலும் உங்களை வேற ஒரு கால் சென்டர்ல வேலையில் உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த கனிவான அதிகாரி தன் மேல் காட்டின கரிசனம் ராஜேஷுக்கு இதமாக இருந்தது. மறுநாள் நேர்காணலில் அவள் சொல்லிக் கொடுத்தபடி வார்த்தை பிசகாமல் நடந்து கொண்டான். 1 மணி நேர நேர்காணலின் முடிவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டருடன் வெளியே வந்தான் ராஜேஷ். மாத சம்பளம் ரூபாய் 25,000. அம்மா அப்பாவிற்கு ஃபோன் செய்து நல்ல செய்தியை சொல்லிவிட்டு ஒரு பெரிய கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொண்டு தனக்கு உதவி செய்த அந்த பெண் அதிகாரியை பார்க்க போனான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்கள் ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்தாங்க ஸ்வீட். என் பேர் மேடம் இல்லை, சந்தியா. உங்கள் சம்பளத்தை அப்படியே டபுள் ஆக்கி கொடுத்துருக்கேன். 30 ரூபாய் கேட்பரிஸ் சாக்லேட்டோட முடிக்க பார்க்குறீங்களே, நியாயமா? ஓ சாரி மேடம். மேடம் இல்லை, சந்தியா. சாரி சந்தியா, நான் ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா? இப்போ கையில் காசு இல்லை. முதல் மாத சம்பளம் வந்தப்புறம் கட்டலாமா? ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை தேடுறவங்க கிட்ட காசு வாங்கக்கூடாதுங்கிறது எங்கள் கம்பெனியோட கொள்கை. எனக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரீட் கேட்டேன். அவ்வளவுதானா? ஜமாச்சிடலாம். எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுங்க. ஆனால் அதுக்கும் என் முதல் சம்பளம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். தேவையில்லை, என் கையில் காசு இருக்கு, அதை செலவழிச்சிடுறேன். நீங்கள் சம்பளம் வந்தப்புறம் திருப்பி கொடுங்க. நிச்சயமா? உங்களை நம்பலாம்ல? கடைசி வரைக்கும். துணுக்குற்று நிமிர்ந்து பார்த்தாள் சந்தியா. ராஜேஷும் அவளை பார்த்தான். அந்த நொடியில் இருவர் மனதிலும் துளிர்த்த காதல் படு வேகமாக வளர்ந்தது. பின் பல சந்திப்புகள், பல உரையாடல்கள், பல பரிமாற்றங்கள். சந்தியாவின் பிறந்த நாள் வந்தபோது ஒற்றை வைரம் பதித்த மோதிரத்தை அவள் கையில் மாட்டிவிட்டு தன் காதலை சொன்னான் ராஜேஷ். அவள் அவனை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டாள். மதுரையில் இருந்த சந்தியாவின் பெற்றோர்களும் திருச்சியில் இருந்த ராஜேஷின் பெற்றோர்களும்
காதலுக்கு பச்சை கொடி காட்ட ஒரு சுபயோக சுபதினத்தில் மதுரையில் ராஜேஷ் சந்தியாவை கைப்பிடித்தான். தேனிலவுக்கு வெனிஸ் நகரத்துக்கு போனார்கள். நகரமே தண்ணீருக்குள் இருக்க அங்கும் இங்கும் கண்டோலா எனப்படும் படகில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு பயணித்தது அவர்கள் வாழ்க்கையின் இன்பத்தின் உச்சகட்டம். திருமணத்திற்காக எடுத்திருந்த விடுமுறை காலம் முடிந்து இருவரும் அவரவர்கள் வேலைக்கு கிளம்பும் போதுதான் நடைமுறை சிக்கல்கள் வரத் தொடங்கின. நினைவலைகளில் மூழ்கி இருந்த ராஜேஷை யாரோ தட்டி எழுப்பினார்கள். அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டிருந்தது. மணி அப்போது 7:55. பஸ்ஸை விட்டு இறங்கி 2 தெரு தள்ளி இருக்கும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ராஜேஷ். தன் கையில் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது சந்தியா வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தாள். அவளுக்கு 8:10க்கு பஸ் வந்துவிடும். அண்ணா சாலையில் இருந்தது அவள் வேலை பார்க்கும் அலுவலகம். இருவருக்கும் திருமணம் நடந்த போது சந்தியாவின் மனிதவள நிறுவன அலுவலகம் டி நகரில் இருந்தது. அதனால் இந்த வீட்டையே பிடித்தார்கள். சந்தியா வேலைக்கு நடந்தே போய்விடலாம். ஆனால் போன வருடம் அந்த அலுவலகத்தை மூடி அதில் இருந்தவர்களை அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு மாற்றிவிட்டார்கள். சந்தியாவுக்கும் பஸ் வருகிறது. ராஜேஷ் அளவு தூரம் இல்லாவிட்டாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிவிட்டதால் அவளுக்கும் இப்போது அலுவலகம் போக 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடுகிறது. 8:10 பஸ்ஸை பிடித்தால்தான் 9:15 மணிக்காவது அவள் ஆபீஸ் போக முடியும். இது தினமும் நடக்கும் அவலம். ராஜேஷ் அலுத்து சலித்து வரும்போது சந்தியா கிளம்பி கொண்டிருப்பாள். மாலை 7 மணி அளவில் சந்தியா வேலை முடித்து வரும்போது ராஜேஷ் கிளம்பி கொண்டிருப்பான். இருவர் பஸ்களும் சரியான நேரத்திற்கு வந்தால், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இல்லாமல் இருந்தால் தினமும் 10 நிமிடம் பார்த்து கொள்ளலாம். திருமணமான புதிதில் இது பெரிதாக தோன்றவில்லை. கிடைக்கும் 10 நிமிடங்களில் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு முத்தமிட்டு கொண்டும் இருப்பார்கள். இந்த 2 ஆண்டுகளில் அந்த புதுக்கருக்கு அழிந்து விட்டது. வெறும் ஹாய் ஹாய் என்பதோடு சரி. கடந்த 1 வாரமாக கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லாததால் அதுவும் கிடையாது. ராஜேஷ் வீட்டிற்குள் நுழைந்ததும் புறப்பட தயாராக இருந்த சந்தியாவை பார்த்து ஒரு புன்னகை கூட செய்யவில்லை. பேண்டை கூட கடற்றாமல் படுக்கையில் போய் விழுந்தான் ராஜேஷ். 10வது நொடி அவனுடைய குரட்டை சத்தம் கேட்டது. இன்றாவது அவன் பேச மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் சந்தியா. இன்று அவன் பேசாவிட்டால் தானாகவே போய் மன்னிப்பு கேட்டு விடுவது என்று தீர்மானித்திருந்தாள். ஆனால் அதற்கும் இடம் தராமல் ராஜேஷ் தூங்க போய்விட்டான். ஒரு பெருமூச்சுடன் வேலைக்கு கிளம்பினாள் சந்தியா. அன்று இரவு அவள் கம்பெனி பஸ் பிடித்து வீடு திரும்புவதற்குள் 7 மணியாகிவிட்டது. ராஜேஷ் மாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து கார்ன்ஃபிளாக்ஸும் குளிர்ந்த பாலையும் கலந்து குடித்துவிட்டு வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தான். சந்தியா தன் கையில் உள்ள சாவியை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். ராஜேஷை ஒரு நொடி வெறித்து பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். இருவருக்கும் பேச வேண்டும் என்ற உதடுகள் துடித்தன. ஆனால் பேசும் அளவிற்கு அவர்கள் அகந்தை அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒன்றும் பேசாமல் ராஜேஷ் கிளம்பி போனான். சந்தியா பொத்தென்று சோஃபாவில் உட்கார்ந்து டிவியை போட்டாள். ஆகாத போகாத சேனல்களை பார்த்து கொண்டிருந்தாள். பகலில் அவளுக்கு சமையல் செய்ய நேரம் இருக்காது. இரவில் சமையல் செய்ய அவளுக்கு மனம் இருக்காது. சந்தியாவுக்கு நன்றாக சமைக்க தெரியும். ஆனால் அவள் சமையலை ருசித்து சாப்பிட்டு பாராட்ட யார் இருக்கிறார்கள்? அவர்கள் வீட்டில் ஒழுங்காக சமையல் நடந்தே பல நாட்கள் ஆகிவிட்டன. ஃப்ரிட்ஜில் எப்போதும் ஏதாவது இருக்கும். ரொட்டி, பீஸா, பர்கர், ப்ளம் கேக் என்று விரைவாக அள்ளி போட்டுக்கொண்டு ஓடவென்றே தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். சாப்பாட்டு நேரம் என்று ஒன்றும் கிடையாது. காலை சிற்றுணவை சந்தியா காலை 7 மணிக்கு சாப்பிடுவாள். ராஜேஷ் மாலை 4:05 மணிக்கு சாப்பிடுவான். அதன் பின் ராஜேஷுக்கு உணவு எல்லாம் ஆபீஸில் தான். நடுவில் யாருக்கு பசித்தாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் உணவை மைக்ரோவேவ் அடுப்பில் நொடி பொழுதில் சுட வைத்து சாப்பிட்டு கொள்ள வேண்டியதுதான். அந்த வாழ்க்கையிலும் சில சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்தன. இருவரும் சேர்ந்து மாதம் 70,000க்கு மேல் சம்பாதித்தார்கள். வீட்டில் பெற்றோர் குழந்தைகள் போன்ற பிக்கல் பிடுங்கல் இல்லை. 40 அங்குல எல்சிடி டிவி, ஹோம் தியேட்டர், தனித்தனியே லேப்டாப், டிஜிட்டல் கேமரா,
பிளாக்பெர்ரி மொபைல் போன்கள் என்ற பல வசதிகள் இருக்கத்தான் செய்தன. தோ இன்னும் சில மாதங்களில் கார் வாங்கப் போகிறார்கள். கணவன் இரவிலும் மனைவி பகலிலும் வேலை பார்த்தால் குடும்பம் நடத்துவது கஷ்டம் என்றாலும் முதலில் அதை திறமையாக சமாளித்தார்கள். இருவருக்கும் வாரம் 5 நாட்கள்தான் வேலை. சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் அந்த வாரத்திற்கான உழைப்பை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு வீடு திரும்புவான். சந்தியாவுக்கும் அன்று விடுமுறை என்பதால் சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டிருப்பாள். ஆசை மனைவியை கட்டிக்கொண்டு காலை பொழுதில் தூங்குவதன் சுகத்தை அனுபவிப்பான் ராஜேஷ். அவளும் அவனுடைய காதல் அணைப்பில் கட்டுண்டு கிடப்பாள். நண்பகல் வேளையில் இருவரும் கண் விழிப்பார்கள். காஃபி குடித்த பின் இருவரும் சேர்ந்து சமைப்பார்கள். அதன் பின் பெற்றோர்களுடன் போனில் உரையாடல், லேப்டாப்பில் இன்டர்நெட்டின் மூலமாக உலகளாவிய நண்பர்களுடன் உல்லாசம் என்ற இனிமையாக பொழுதை கழிப்பார்கள். மாலை 4 மணிக்கு ஒரு குட்டி தூக்கம். 5 மணிக்கு ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்பினால் ஹோட்டல், ஊர் சுற்றல், ஷாப்பிங், சினிமா என்று அலைந்துவிட்டு வீடு திரும்பும்போது நள்ளிரவாகிவிடும். தூக்கம் தாமதமானதால் கண் சிவந்து தலை சுற்றி உடனே படுக்க போய்விடுவாள் சந்தியா. ராஜேஷுக்கு மறுநாள் காலை 8 மணி வரையிலும் தூக்கம் வராது. இந்த 2 நாளாவது காலத்துக்கு தூங்கலாம்ல என்று சந்தியா சொல்லி பார்த்தாள். அப்புறம் திங்கள்கிழமை ராத்திரி தூக்கம் சொக்கும். அன்னைக்கு தான் நிறைய கால்ஸ் இருக்கும். அன்னைக்கு தூங்கினேன்னா என் ஆஃபீஸில் என்ன கொன்னு போட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் இதே நாடகம் தொடரும். திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு தூக்க கலக்கத்துடன் ஆஃபீஸுக்கு கிளம்புவாள் சந்தியா. சனி ஞாயிறு இரவு நெடுநேரம் வரை ராஜேஷுடன் சுற்றுவது சந்தியாவிற்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்படும் களைப்பும் அலுப்பும் அவளுக்கு புதன்கிழமை காலைதான் சரியாகும். என்றாலும் இந்த வாய்ப்பை விட்டால் கணவன் மனைவி சேர்ந்திருப்பதற்கு வேறு வழியே இல்லை என்பதால் சந்தியா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். அந்த வார இறுதி சந்தோஷமும் கொஞ்ச நாளில் பட்டு போனது. ராஜேஷின் வேலையில் மன அழுத்தம் அதிகம் இருந்தது. சந்தியாவும் வஞ்சனை இல்லாமல் தினமும் 8 மணி நேரம் வேலை பார்த்தாள் என்றாலும் அவள் வேலை அவளுக்கு நிறைவை தந்தது. வேலை தேடி வருபவர்களை நேர் காண்பது, வேலைக்கு ஆள் வேண்டும் என்பவர்களோடு பேசுவது, பெரிய பதவிக்கு ஆள் எடுக்கும்போது அந்த நேர்காணல்களில் பங்கு கொள்வது எல்லாமே அவளுக்கு நிறைவை தந்தன. பல துறைகளில் இருந்த வல்லவர்களை பார்த்து பழகும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ராஜேஷின் கதையே வேறு. முதலில் வெளிநாட்டுக்காரர்களிடம் பேசப் போகிறோம் என்ற பெருமை இருந்தது. அவனோடு பேசியவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் கீழ் மத்திய தர வர்க்கத்தினர்தான். அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்ததால் பலருக்கு நிலையான வேலையோ நல்ல வருமானமோ இல்லை. அவர்கள் கடுப்பை எல்லாம் ராஜேஷின் மேல்தான் காட்டினார்கள். அவர்கள் பேசியது போல் நம் நாட்டில் யாராவது ஒருவன் ராஜேஷை பேசியிருந்தால் அங்கேயே வெட்டி கொண்டிருப்பான். ஆனால் அமெரிக்கர்களிடம் அவனால் எதிர்த்து பேச முடியவில்லை. கொஞ்சம் வார்த்தை தடித்தாலும் அவனுடைய மேல் அதிகாரிகள் கூப்பிட்டு எச்சரித்தார்கள். அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. தான் மட்டும் கஷ்டப்படும் போது சந்தியா எளிதாக வேலை பார்த்து தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாளே என்ற எரிச்சல் மனதில் துளிர் விட ஆரம்பித்தது. சனி ஞாயிறு வந்தால் சந்தியாவை அதிகாரம் பண்ண ஆரம்பித்தான் ராஜேஷ். இப்போதெல்லாம் அவளுடன் சென்று சமைப்பதில்லை. காஃபியை கொண்டா, டிஃபன் ரெடி பண்ணு, துணியை வாஷ் பண்ணு என்று அதட்ட ஆரம்பித்தான். சந்தியாவின் மனதில் இன்னும் அவன் மேல் அபரிமிதமான காதல் இருந்தது உண்மைதான் என்றாலும் ஒரு வேலைக்காரியைப் போல தன்னை தன் கணவன் ஏவுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. முதலில் நயமாக சொல்லி பார்த்தாள். ராஜேஷ் அவளையும் அவள் வேலையையும் பரிகாசம் செய்தான். அதுவரை அடக்கி வைத்திருந்தவள் வெடித்து விட்டாள். அதன் பின் அவர்களிடையே பேச்சுவார்த்தை இல்லை. சந்தியாவால் தனிமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளால் ஊன்றி வேலை பார்க்க முடியவில்லை. அவளுக்கு அழ ஒரு தோள் தேவைப்பட்டது. அப்போதுதான் அவள் தன்னுடன் கல்லூரியில் படித்த மதுவை சந்தித்தாள். மது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கிறான். இன்னும் திருமணமாகவில்லை. கல்லூரியில் படித்த காலத்திலேயே சந்தியாவிற்கு நூல் விட்டவன். என்ன காரணத்தினாலோ சந்தியா அவன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்று தி நகரில் அவளை பார்த்த மது அவளை காஃபி அருந்த கூப்பிட்ட போது தயங்காமல் ஏற்றுக்கொண்டாள்.
ராஜேஷின் மன அழுத்தம் நாளாக நாளாக அதிகமாகிக் கொண்டே போனது. சந்தியாவோடும் பேச்சுவார்த்தை இல்லை என்பதால் அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. எந்த கொம்பனிடமிருந்து அழைப்பு வந்தாலும் சாதுரியமாக சரளமாக பேசிக் கொண்டிருந்த ராஜேஷ் இப்போது திணறத் தொடங்கினான். இப்போதெல்லாம் அவன் தோற்றத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்துவதில்லை. எப்போதும் முகத்தில் 3 நாள் தாடி இருந்தது. சட்டை கசங்கி இருந்தது. சில சமயம் சட்டையில் காஃபி கரை கூட தெரிந்தது. அவனுடைய மேலாளர் ரேஷ்மா இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாள். அந்த திங்கட்கிழமை ராஜேஷ் ஏற்றுக்கொண்டு பேசிய அழைப்பை எல்லாம் ஒட்டு கேட்டாள். ராஜேஷ் பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டாள். அநேகமாக மனைவியுடன் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று யோகித்து விட்டாள். ராஜேஷை வளைத்து போட இதைவிட பொன்னான வாய்ப்பு கிடைக்காது. திங்கட்கிழமையில் இருந்து வியாழக்கிழமை வரை ராஜேஷ் ஏற்றுக்கொண்ட அழைப்புகளை எல்லாம் கேட்டு அதில் அவன் செய்த தவறுகளை 2 முறை வாடிக்கையாளரிடம் எரிந்து விழுந்ததை கவனமாக குறிப்பெடுத்து கொண்டாள். வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி இருக்கும். ராஜேஷ் 15 நிமிட ஓய்வுக்கு விண்ணப்பித்தான். 3:20 3:35 வரை ஓய்வு என்று மென்பொருள் அவனுக்கு அனுமதி வழங்கியது. கூடவே ரேஷ்மாவிடமிருந்து ஒரு மின் அஞ்சல். உன் ஓய்வு நேரம் முடிந்ததும் என் அறைக்கு வா. உன் வேலையை பற்றி நாம் அவசியம் பேச வேண்டும். 1/2 மணி நேரம் ஆகலாம். உன் இருக்கைக்கு வரும் அழைப்புகளை நான் வேறு யாருக்காவது மாற்றி விடுகிறேன். சரியாக 3:35க்கு ரேஷ்மாவின் அறையில் இருந்தான். நேத்து 2 பேருக்கு நீ கொடுத்த தகவல் தப்பு. அதுல ஒத்த பேங்குக்கு இமெயில் அனுப்பியிருக்கான். புதன்கிழமை நீ கஸ்டமர் கிட்ட தேவையில்லாம இறைஞ்சு விழுந்திருக்க. அவன் உன் மேல கொடுத்த புகாரை விசாரிக்க சொல்லி ப்ராஜெக்ட் மேனேஜர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் உன் குரல்ல தெளிவு இல்லை. தேவையில்லாத ஒரு நடுக்கம் இருக்கு. இப்படியே போச்சுன்னா உன்னை ஒரு நாள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தெரியும்ல. இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை. ரேஷ்மா. ராஜேஷின் முகத்தில் இருந்த பயமும் சோகமும் ரேஷ்மாவின் மனதில் இருந்த ஆசையை இன்னும் தூண்டியது. தன் இருக்கையை விட்டு எழுந்தாள். ராஜேஷின் அருகில் போய் நின்று கொண்டு அவன் தலையை அலைந்தாள். தாடையை தடவி கொடுத்தாள். சாதாரணமாக அவள் அப்படி செய்திருந்தால் ராஜேஷ் பயங்கரமாக எதிர்த்திருப்பான். ஆனால் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக மனித ஸ்பரிசமே படாமல் இருக்கிறான். யாருடனும் பேசாமல் எந்த உறவும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவனுக்கு அந்த அலையலும் தடவலும் சுகமாகத்தான் இருந்தது. அதுவரை விரைப்பாக பேசிக்கொண்டிருந்த ரேஷ்மா இப்போது குழைவாக பேசினாள். ஏண்டா, என்னடா ஆச்சு உனக்கு? பொண்டாட்டி கூட ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸ்ல யார் கூடவாவது சண்டையா? எதுவா இருந்தாலும் சரி, உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆளு பாழா போறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ராஜேஷ் இருந்த மனநிலையில் ரேஷ்மா காட்டும் கரிசனத்திற்கு இருந்த உள்நோக்கத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனதில் இருந்த குழப்பம், ரேஷ்மா பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்ட அதிர்ச்சி, உடலில் இருந்த சோர்வு எல்லாமாக சேர்ந்து ராஜேஷ் உடைந்து போய் அழத் தொடங்கினான். அவன் அமர்ந்திருந்த நாற்காலியின் கைப்பிடியில் லேசாக அமர்ந்து கொண்டு அவனை அணைத்து கொண்டாள் ரேஷ்மா. வழக்கமாக ராஜேஷ் வெறுக்கும் ரேஷ்மாவின் அண்மை அன்று அவனுக்கு வேண்டியிருந்தது. அதே நிலையில் 5 நிமிடம் இருந்தார்கள். ராஜேஷ், உன் குடும்ப பிரச்சனை என்னன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்ல போதும். உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் மனோ தத்துவ டாக்டர் இல்லை. உனக்கு அட்வைஸ் சொல்கிற தகுதியும் எனக்கு இல்லை. முன்ன பின்ன செத்தாத்தான சுடுகாடு தெரியும். நான் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே. அப்புறம் எப்படி உன் பிரச்சனைக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். வாரம் பூரா கால் சென்டரில் வேலை பார்த்தா வார கடைசியில் கால் சென்டர்காரங்க மாதிரி ரிலாக்ஸ் பண்ணணும். வெறும் ஹோட்டல், சினிமா, ஷாப்பிங் மட்டும் போதாது. நான் ஒன்று பண்ணுறேன். இந்த சனி ஞாயிறு நீ ஏன் கூட இரு. நாங்கள் ஒரு பெரிய குரூப்பாக இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை. இனிமே நீ செவ்வாய்க்கிழமை காலையில் தான் வீட்டுக்கு போக முடியும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சந்தியா தேடுவாளே, கவலைப்படாத. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். புது கிளையண்ட்டோட முக்கியமான வேலைன்னு சொல்லிடுறேன். உனக்கு ஒரு புது உலகத்தையே காமிக்கிறேன் பாருடா. ராஜேஷ் இருந்த குழப்பத்தில் அவள் என்ன பேசுகிறாள் என்று தெரியாமலேயே தலையை ஆட்டினான். ரேஷ்மாவின் நண்பர் கூட்டத்தில் ஆண்களும் பெண்களுமாக 10 பேர் இருந்தார்கள்.
சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஷிப்ட் முடிந்ததும் எல்லோரும் அந்த வளாகத்தில் இருந்த ஊழியர்கள் ஓய்வறையில் தூங்கினார்கள். சனிக்கிழமை மதியம் 12 மணி வாக்கில் அவர்களுக்காக கம்பெனி வாசலில் ஒரு டெம்போ டிராவலர் காத்து கொண்டிருந்தது. அதில் உற்சாகமாக கிளம்பியது அந்த கால் சென்டர் குழு. கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் பயணித்த பின் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய பண்ணை வீட்டுக்குள் நுழைந்தது அந்த வண்டி. யாரோ அங்கே ஒரு மினி சொர்க்கத்தையே உருவாக்கியிருந்தார்கள். வெதுவெதுப்பான நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய நீச்சல் குளம், அதை ஒட்டி ஒரு பெரிய மேஜையில் விதம் விதமான காலை உணவு, சற்று தள்ளி இருந்த 3 ராட்சத குளிர்சாதன பெட்டிகளில் கிரேடாக பீர் பாட்டில்கள். பேச்சுக்கும் சிரிப்புக்கும் நடுவே எல்லோரும் அமர்ந்து காலை உணவை குறித்தார்கள். அதன் பின் உடை மாற்றிக்கொண்டு நீச்சல் குளத்தில் இறங்கினார்கள். ராஜேஷுக்கு ரேஷ்மாவே மாற்று உடைகள் ஏற்பாடு செய்திருந்தாள். சாப்பிடும் போதும் நீச்சல் அடிக்கும் போதும் ராஜேஷ் தன் அருகிலேயே இருக்குமாறு பார்த்து கொண்டாள் ரேஷ்மா. நீச்சல் குளத்தில் ராஜேஷ் கொஞ்சம் தடுமாறிய போது அவனை கண்ட இடத்தில் தொட்டு நீச்சல் சொல்லிக் கொடுத்தாள். அதன் பின் ஆண்களும் பெண்களும் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டிலை கையில் எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்தார்கள். ரேஷ்மா ராஜேஷின் கையில் ஒரு பீர் பாட்டிலை திணித்தாள். ராஜேஷ் எவ்வளவோ மறுத்து பார்த்தான். ரேஷ்மா விடவில்லை. பீரை அருந்தியபடியே அந்த இளைஞர் கூட்டம் பேசிக் கொண்டிருந்தது. ஒரு திரைப்படத்தில் வசனமாக வந்திருந்தால் தணிக்கை குழுக்காரர்கள் அதை ஆவேசமாக வெட்டி எறிந்திருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக ஆண் பெண் உறவு பற்றியும் குடிப்பது பற்றியும் தான் பேச்சு இருந்தது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த பெண்களுக்கு எல்லாம் அழகான ராஜேஷின் மேல் ஒரு கண் இருக்கத்தான் செய்தது. இவன் ரேஷ்மாவின் ஆள் என்று அறிந்து கொண்ட பின் சற்று தள்ளியே இருந்தார்கள். மாலை 4 மணி வாக்கில் சைவ அசைவ உணவுகள் அந்த பெரிய மேஜைக்கு வந்து சேர்ந்தன. எல்லோரும் நன்றாக சாப்பிட்டார்கள். சில ஜோடிகள் தனி அறைகளுக்குள் ஒதுங்குவதை ராஜேஷ் பார்த்து திடுக்கிட்டான். ரேஷ்மா ராஜேஷின் கையை பிடித்து இழுத்தாள். வா ராஜேஷ், கொஞ்ச நேரம் தூங்கலாம், அப்பத்தான் நைட் இன்னும் நல்ல ஆட்டம் போடலாம். பீர் கொடுத்த லேசான மயக்கத்திலும் ராஜேஷின் மனசாட்சி சுறுசுறுப்பாக இருந்தது. இல்ல ரேஷ்மா, ப்ளீஸ் வேண்டாம், இது வரைக்கும் வந்ததே ஜாஸ்தி. ரேஷ்மாவுக்கு புரிந்தது. ராஜேஷை கவிழ்க்க மேலும் சில காய்களை நகர்த்த வேண்டும் என்று தீர்மானித்தாள். சனிக்கிழமை இரவு முழுவதும் அந்த களியாட்டங்கள் தொடர்ந்தன. கொஞ்சம் நீச்சல், கொறிக்க சிற்றுணவு, நிறைய பீர், அவ்வப்போது ஜோடி ஜோடியாக ஒதுங்குதல் என்ற நியதி தொடர்ந்தது. அப்படியே அடுத்த நாளும் இருந்துவிட்டு திங்கட்கிழமை மாலை அங்கிருந்து நேராக கால் சென்டருக்கு போய்விட்டார்கள். அன்று ராஜேஷ் உற்சாகமாக வேலை பார்த்தான். செவ்வாய்க்கிழமை காலை ராஜேஷ் வீட்டுக்கு வந்தபோது ஏற்கனவே போட்டிருந்த சண்டையையும் மறந்து அவனை பிலு பிலுவென்று பிடித்து கொண்டாள் சந்தியா. ராஜேஷ், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாரம் பூரா வேலை பார்த்தாச்சுல்ல, அப்புறம் என்ன சனி ஞாயிறு வேலை பார்க்கறது? அவங்க தான் சொன்னாங்கன்னா என்னால முடியாது, வேற ஆளை பாருங்கன்னு நீங்க உறுதியா சொல்ல வேண்டாமா? உங்க பாஸ் ரேஷ்மா இருக்காளே, அவ பேசுற பேச்சே பிடிக்கல. அவ ஒழுக்கமான பொம்பளையா இருப்பான்னு எனக்கு தோணல. இங்க பாரு சந்தியா, வேலைன்னா வேலைதான். அத வெள்ளிக்கிழமை பார்த்தா என்ன, சனிக்கிழமை பார்த்தா என்ன? நான் ஒண்ணு மனித வள நிறுவனத்துல வேலை பார்க்கல. ஜாலியா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டே இருந்து சம்பளம் வாங்குறதுக்கு. இது கால் சென்டர்மா, அதுவும் இன்டர்நேஷனல் கால் சென்டர். எந்த வேலையில் எந்த நேரத்துல வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரேஷ்மா என்னோட பாஸ். உனக்கு அவ குரல் பிடிக்கலன்னா அது உன் பிரச்சனை. நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட யாரும் ரேஷ்மாவுக்கு நன்னடத்தை சான்றிதழ் கேட்கல. அப்படி கேட்டா அவ பஜாரின்னு சர்டிஃபிகேட் கொடு, சரியா? அப்புறம் இந்த வாரமும் சனி ஞாயிறு வரமாட்ட, வேலை இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதே சனி ஞாயிறு தான். அப்பவும் வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாரம் பூரா நாம பார்த்துக்கவே முடியாதுன்னா நம்ம கல்யாணத்துக்கு தான் என்ன அர்த்தம்? சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பேசாம இந்த கால் சென்டர் வேலையை தலை முழுகிடுங்க, வேற வேலை பாருங்க. இல்ல உங்க பாஸ் அந்த கற்புக்கரசி ரேஷ்மா கிட்ட சொல்லி பகல் ஷிஃப்டை வாங்கிக்கங்க. நான் என் வேலையை விடணும், நீ விடுறது தானே? நான் சம்பாதிக்கிறது 2 பேருக்கும் போதும். நீ வேலையை விட்டா நாள் பூரா ஒன்னா இருக்கலாம். ராஜேஷ், என் வேலையில உங்க அளவு டென்ஷன் இல்லை. என் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு.
ஆனா உங்க வேலை உங்களுக்கு அவ்வளவா பிடிக்கலன்னு தெரியுது. உங்க வேலை தான் உங்க மன அழுத்தத்துக்கு காரணம். நீங்க வேலைய விட்டுருங்க. என் சம்பளம் நம்ம 2 பேருக்கும் போதும். ஓ! நீ என்ன விட அதிகம் சம்பாதிக்கிறத சொல்லி காமிக்கிறையாக்கும். சந்தியாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ராஜேஷ் படுக்கை அறைக்கு ஓடினான். சந்தியா வெறுப்புடன் வேலைக்கு கிளம்பினாள். ராஜேஷ் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கினான். காலை வரும்போது வேண்டுமென்றே தாமதமாக வர ஆரம்பித்தான். மாலை சீக்கிரமாகவே கிளம்பி பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டான். இதனால் சந்தியா அவனை வாரம் முழுவதும் பார்க்க முடியவில்லை. அந்த சனிக்கிழமையும் ராஜேஷ் ரேஷ்மா கூட்டத்துடன் கிழக்கு கடற்கரை சாலை பண்ணை வீட்டுக்கு போனான். அந்த சனிக்கிழமை சந்தியாவின் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. இதே ரீதியில் போனால் தற்கொலை செய்து கொண்டு விடுவோமோ என்று கூட அஞ்சினாள். இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும். யாரிடம் சொல்வது? சில நாட்களுக்கு முன்னால் சந்தித்த தன் கல்லூரி தோழன் மதுவின் நினைவு வந்தது. நல்ல வேளையாக அவனுடைய செல்போன் நம்பரை வாங்கி வைத்திருந்தாள். ஹாய் சந்தியா, எப்படி இருக்க? ரொம்ப மோசமா இருக்கண்டா. தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. மை காட், என்னாச்சு? என்னெல்லாமோ ஆயிருச்சுடா. ராஜேஷை நான் பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. தங்கள் மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை கோடிட்டு காண்பித்தாள். என்னடா பண்றது இப்ப? ஆ, வத்த குழம்பும் வாழைப்பூ கறியும் பண்ணு. என்ன பேத்தற? பேத்தல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன். இன்னைக்கு சாப்பாடு உன் கையால தான். வாரம் பூரா கண்ட ஹோட்டல்ல தின்னு உடம்பு கெட்டு போச்சு சந்தியா. சரி பண்ணி வைக்கிறேன். வா, அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். எப்படி வரணும்னு சொல்லேன், சொன்னாள். மதியம் 1 மணி அளவில் மது வந்தான். இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். பின் 4 மணி வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்தியாவிடம் விடை பெற்று கொண்டு மது கிளம்பிய போது எதிர் பிளாட்டில் இருந்த பெண் அவர்களையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். சந்தியா அவளை பார்த்து புன்னகை செய்தாள். இவன் மது, என்னோட காலேஜில் படித்தவன் என்று வெள்ளந்தியாக அவளுக்கு மதுவை அறிமுகம் செய்து வைத்தாள். சில நிமிடங்கள் கழித்து அந்த பெண் தன் செல்போனில் எண்களை அமுக்கினாள். ரேஷ்மா, நான் லதா பேசுறேன். சொல்லு லதா. சந்தியாவை பார்க்க மது வந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டது. 4 மணி வரை இருந்துவிட்டு அப்போதுதான் மது கிளம்பி போனது. எல்லாவற்றையும் சொன்னாள் அவள். ரொம்ப தேங்க்ஸ் லதா. ஒரு சந்தேகம் வந்துதான் உன்னை கண்காணிக்க சொன்னேன். இது போதும். இதை வச்சு நான் அவனை கவுத்துருவேன். அதன் பின் ராஜேஷ் அடுத்த 3 வாரங்கள் சனி ஞாயிறு வீட்டுக்கு வரவில்லை. கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த பண்ணை வீட்டில் அவர்கள் கூத்தும் கும்மாளமும் தொடர்ந்தது. சந்தியாவால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சனிக்கிழமை தோறும் மது அவளை பார்க்க வந்து விடுவான். அவன் எப்போது வருகிறான், எப்போது போகிறான் என்பதை எதிர் பிளாட்காரி ரேஷ்மாவுக்கு சுட சுட தகவல் கொடுத்து கொண்டிருந்தாள். 3வது வாரம் சனிக்கிழமை இரவு 9 மணி இருக்கும். கிழக்கு கடற்கரை சாலை பண்ணை வீட்டில் ராஜேஷும் ரேஷ்மாவும் தனியாக அமர்ந்து பீர் அருந்தி கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் ஜோடி ஜோடியாகவோ தனித்தனியாகவோ அறைகளில் போய் அடைந்திருந்தார்கள். சிலர் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். ரேஷ்மா தன் இடத்தை விட்டு எழுந்து ராஜேஷின் அருகே போனாள். அவன் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். அவள் அவன் கையில் கொடுத்த அழுத்தம் 1000 வார்த்தைகள் பேசியது. வா ராஜேஷ், அந்த ரூமுக்கு போகலாம். இங்க கொசு கடிக்கும். அவள் எதற்காக அழைக்கிறாள் என்று ராஜேஷுக்கு நிதர்சனமாக தெரிந்தது. இந்த முறை தயங்காமல் மனதில் இருந்ததை உறுதியாக சொன்னான். இல்ல ரேஷ்மா, என்னதான் நான் சந்தியாவோட சண்டை போட்டாலும் அவளுக்கு துரோகம் செய்ய இஷ்டமில்ல. ப்ளீஸ், நாம இப்படியே இருந்துடலாம். இதுக்கு மேல நெருக்கம் வேண்டாமே. இங்க பாரு ராஜேஷ், நீ ஒரு மேஜர், நான் ஒரு மேஜர். நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறதுங்கிற தீர்மானிக்கிற முழு உரிமை நமக்கு இருக்கு. ஏதோ இப்ப வாய்ப்பு கூடி வந்திருக்கு. கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல ரேஷ்மா, நீ சொன்னேன்னு பீர் குடிச்சேன், சனி ஞாயிறு வீட்டுக்கு போகாம இங்க வந்து உங்களோட கூத்தடிச்சேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா இது சந்தியாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நீ சரியான லூசுடா. அவ உனக்கு உண்மையா இருக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அது உண்மை ஆயிருமா? ரேஷ்மா, சந்தியாவை பத்தி தப்பா பேசாத. என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை பிரிஞ்ச வருத்தத்துல சந்தியா ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கல. அவளோட காலேஜ் காதலன் மதுவோட சந்தோஷமா இருக்கா. ரேஷ்மா, ராஜேஷ் கத்தினான். நான் சொன்னா நம்ப மாட்டேல்ல? உன் ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்ல இருக்கிற லதா என்னோட ஃப்ரெண்ட். அவகிட்டயே கேட்டுக்கோ.
ராஜேஷ் தடுத்ததையும் பொருட்படுத்தாமல் ரேஷ்மா லதாவின் எண்களை அமுக்கினான். அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டவுடன் போனை லவுட் ஸ்பீக்கரில் வைத்தாள். லதா, இன்னைக்கு என்ன ரிப்போர்ட்? வழக்கமான கதைதான். அந்த கடங்கார மது காலையில 10 மணிக்கே வந்துட்டான். 3 மணிக்கு 2 பேரும் ஜோடியா வெளியே கிளம்பினாங்க. 5 மணிக்கு தான் திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து எந்த சத்தமும் இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அவன் கிளம்பி போனான். அவ வாசம் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சா. அவன்னா? அதான் சந்தியா, உன் கூட வேலை பார்க்குறானே, அந்த ராஜேஷோட பொண்டாட்டி. தேங்க்ஸ் லதா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். எதுக்கும் எதிர் ஃப்ளாட் மேலே ஒரு கண் வச்சுக்கோ. பாவம் ராஜேஷ் இல்ல. இணைப்பை துண்டித்தாள். ராஜேஷ் பேய் அடித்தது போல அமர்ந்திருந்தான். சந்தியாவா அப்படி செய்கிறாள்? தான் உயிருக்கு உயிராக காதலித்த சந்தியாவா தனக்கு துரோகம் செய்கிறாள்? அந்த நொடியில் அவனுடைய மனம் முற்றிலும் மரத்து போய்விட்டது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த அவன் மனதில் பெட்ரோலை ஊற்றினாள் ரேஷ்மா. தனியா அவ்வளவு நேரம் என்ன பேசியிருப்பாங்க? மனித வளத்துறை எப்படி முன்னேற்றுறதுன்னு விவாதிச்சிருப்பாங்களோ? இல்ல இந்திய பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் எத்தனை சதவிகிதம் இருக்குன்னு பட்டிமன்றம் நடத்தியிருப்பாங்களோ? உங்க 2 பேருக்கும் சண்டை. அந்த சமயம் பார்த்து அவளோட பழைய காதலனை பார்த்திருக்கா. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவளுக்கும் இப்போ ஆண் துணை தேவைப்பட்டுச்சு. ஒண்ணும் ஒண்ணும் 2ன்னு கூட்டி கண்டுபிடிக்க கம்ப்யூட்டர் வேணுமா என்ன? இங்க பாரு ராஜேஷ், நான் உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, காசு கொடு, அப்படி இப்படின்னும் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஏதோ இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம், சந்தோஷமா இருந்துட்டு போவோமேன்னு தான் சொல்றேன். இப்போது ரேஷ்மா அவன் கையை பிடித்து இழுத்தவுடன் மறுப்பு சொல்லாமல் அவள் பின் சென்றான். அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்தான். அவளிடம் தன்னை இழந்தான். ஞாயிறன்று பல முறை அவளிடம் தன்னை இழந்தான். அந்த திங்கட்கிழமை இரவு மிக அதிகமான அழைப்புகளை ராஜேஷ் ஏற்க வேண்டியிருந்தது. அமெரிக்காவின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடங்க இருப்பதால் பலரும் வங்கிகளை தேடி ஓடி வந்தார்கள். ஏராளமான அழைப்புகள். வங்கியின் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் அசத்தலான ஆங்கிலத்தில் அனாயாசமாக பதில் சொன்ன ராஜேஷால் தன் மனசாட்சி தாய்மொழியில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. மனசாட்சி விடவில்லை. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் என்ன செய்வது? மேலதிகாரி கூப்பிட்டாள். நான் போனேன். அதே மாதிரி சந்தியாவின் மேலதிகாரியும் கூப்பிட்டு அவள் போனால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அதுதான், அவள் பழைய காதலனோடு கூத்தடித்து கொண்டிருக்கிறாளே. சொன்னவள் அந்த பஜாரியின் தோழி. அவள் எப்படி இருப்பாள்? ரேஷ்மாவை போலத்தானே இருப்பாள். சரி, மது வந்து போனதாகத்தானே அவள் சொன்னாள். சந்தியாவிடம் நீ கேட்டாயா மது எதற்காக வந்தான் என்று? தீர விசாரிக்காமல் நீயாக ஒரு முடிவெடுத்து உன் கற்பை இழந்தது எந்த விதத்தில் நியாயம்? செவ்வாய்க்கிழமை காலை 7:45 பஸ்ஸை விட்டு இறங்கிவிட்டான். இப்போதே வீட்டுக்கு போனால் சந்தியா இருப்பாள். அவளுக்கு துரோகம் செய்துவிட்டு அவள் முகத்தை பார்க்க முடியாது. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த டீ கடை பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டான். காலை தினசரியை மேய்ந்தபடி மெதுவாக ஒரு டீயை குடித்துவிட்டு அவன் வீட்டை அடைந்த போது சந்தியா போய்விட்டிருந்தாள். ஷோவை கழற்றி போட்டான். உடைகளை கூட மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே போய் படுக்கையில் விழுந்தான். வழக்கமாக படுத்தவுடன் தூங்கும் அவன் அன்று தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். கண்களில் எரிச்சல், உடலில் சோர்வு. உடல் தூக்கம் வேண்டும் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தது. ஆனால் மனம் அந்த தூக்கத்தை தர மறுத்துவிட்டது. மனசாட்சியோடு மௌன பாஷையில் பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது கத்தி பேச ஆரம்பித்து விட்டான். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன இப்போ? சந்தியா, உன்னால என்னை மன்னிக்க முடியுமா? உண்மை தெரிஞ்சா நீ என்னோட சேர்ந்து வாழ முடியுமா? வேண்டாம் சந்தியா, உனக்கு நான் வேண்டாம். நீ அந்த மதுவோட சந்தோஷமா வாழு. நான் தனியா போயிடுறேன். நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். வாரக்கணக்கில் புருஷனை கண்ணால கூட பார்க்க முடியலன்னா யாருதான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் நல்ல புருஷன் இல்லை. தண்ணி அடிச்சு இன்னொரு பொம்பளை கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு ச்சே, நான் மனுஷனே இல்லை. உன்னை தப்பு செய்ய தூண்டினதே நான் தான். தொடர்ந்து பினாத்தி கொண்டே இருந்தான். சந்தியா அன்று இரவு வீடு திரும்ப கொஞ்சம் நேரமாகிவிட்டது. ஆலப்புடன் கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தவள் படுக்கை அறையில் இருந்து வந்த முனகல் சத்தத்தை கேட்டு அங்கே ஓடினாள். இன்று ஏன் ராஜேஷ் வேலைக்கு போகவில்லை? என்னை மன்னிச்சிரு சந்தியா, நான் தப்பு பண்ணிட்டேன் சந்தியா. உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன். ராஜேஷ், என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? ராஜேஷ் அவளை வெடித்து பார்த்தான்.
ராஜேஷின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் சந்தியா. நெருப்பாக கொதித்தது. பதறிப்போனாள். உடனே தனது செல்போனில் சில எண்களை அமுக்கினாள். மது, ராஜேஷுக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிக்குதுடா. ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கா. என்ன செய்யறதுனே தெரியல. சந்தியா, பதறாத. வீட்டுல குரோசின் அல்லது மெட்டாசின் மாத்திரை இருந்தா கொடு. கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து நெத்தியில வை. நான் டாக்டரை கூட்டிக்கிட்டு வரேன். டேய், ராஜேஷுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவண்டா. அதை கேட்ட ராஜேஷின் கண்களில் இருந்து குபுக்கென்ற கண்ணீர் வந்தது. இப்படி இருப்பவள் நிச்சயம் ஒழுங்காகத்தான் இருந்திருப்பாள். ஐயோ, அன்பு தேவதையான மனைவியை நம்பாமல் எதிர் பிளாட் சிறுக்கியை நம்பி மோசம் போனேனே என்று நினைத்த ராஜேஷ் மேலும் புலம்ப ஆரம்பித்தான். டாக்டர் வருவதற்கு 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அதீத களைப்பு, அதனால் ஏற்பட்ட ஜுரம். 2 நாட்கள் மருந்து சாப்பிட்டு ஓய்வு எடுத்தால் சரியாக போய்விடும் என்று சொல்லிவிட்டு போனார் டாக்டர். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் மது. கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போய்விட்டான். சந்தியா சாப்பிடவில்லை. ராஜேஷுக்கு அருகில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தாள். அவ்வப்போது அவன் நெற்றியை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரத்தில் மருந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. ராஜேஷின் காய்ச்சல் குறைந்தது. அவனுக்கு முழு விழிப்பு வந்தது. இப்போது மனசாட்சியுடன் போரிட்டு வெற்றி பெற்று விட்டான். தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு உறுதியுடன் பேச ஆரம்பித்தான். வேலை இருக்கிறது என்று பொய் சொல்லி பண்ணை வீட்டில் மற்றவர்களுடன் கும்மாளம் அடித்தது. அங்கே பீர் குடிக்க பழகி கொண்டது. உச்சகட்டமாக தன் மேல் அதிகாரி ரேஷ்மாவிடம் தன்னை இழந்தது. எதையும் விடாமல் சொன்னான். தன்னை வீழ்த்த ரேஷ்மா எப்படி சந்தியாவிற்கும் மதுவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று கதை கட்டிவிட்டாள். அதற்கு எதிர் பிளாட் லதா எப்படி சாட்சி சொன்னாள் என்பதையும் சொன்னான். என்றாலும் தான் சந்தியாவுக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம் என்றும் அதற்கு மன்னிப்பே கிடையாது என்றும் சொன்னபோது உடைந்து அழுது விட்டான். அவனை இறுக அணைத்து கொண்டாள் சந்தியா. அவளிடமிருந்து மெதுவாக தன்னை விலக்கி கொண்டு மீண்டும் உறுதியுடன் பேச ஆரம்பித்தான். இல்ல சந்தியா, உனக்கு கணவனா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. நம்ம 2 பேரும் பிரிகிறது தான் நமக்கு நல்லது. உன்னோட வாழ்க்கையிலையும் இன்னொரு ஆள் வந்துட்டான்னு எனக்கு தெரியும். அதை பத்தி கேட்க எனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. உன்னால அவனோட சந்தோஷமா இருக்க முடியும்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல நிக்க நான் யாரு? பரஸ்பர சம்மதத்தோட டைவோர்ஸ் பண்ணிப்போம் சந்தியா. நீயாவது சந்தோஷமா இரு. உன்ன மாதிரி ஒரு தேவதையை தொலைச்சது என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். சந்தியாவுக்கு இப்போது பழியாய் கோபம் வந்தது. ஒருமைக்கு மாறினாள். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? டேய், உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னா உன்னை பார்க்காத போது இவ்வளவு வேதனை பட்டிருக்க மாட்டேன்டா. மது என்னோட ஃப்ரெண்டுடா. என் பிரச்சனையை அவங்கிட்ட சொன்னேன். ராஜேஷ் வீட்டுக்கே வர்றதில்லைன்னு அழுத. ராஜேஷுக்கு என்னை பிடிக்காம போயிருச்சு. விவாகரத்து வாங்கிடலாம்னு ஒத்த கால்ல நின்ன. அவன்தான் அவசரப்படாத சந்தியா. வேலையில டென்ஷன் இருக்கும்போது எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் இருப்பாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் ராஜேஷ் ரொம்ப நல்லவன் தான்னு எல்லாரும் சொல்றாங்க. அவசரப்பட்டு எதையும் பண்ணிராதன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணான்டா அவ. ராஜேஷின் கண்கள் தன்னிச்சையாக அழுது கொண்டிருந்தன. இப்பதான் நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுது சந்தியா. அந்த பஜாரி சொன்னதை நம்பி மோசம் போயிட்ட. நீ ரேஷ்மா கிட்ட போனது தப்புதான். சாதாரண நாள்ல நடந்திருந்தா அதை மன்னிக்க முடியாத குற்றம்தான். உன் மனசுல சந்தேகத்தை விதைச்சிட்டா அவ. அந்த சமயத்துல உன்னால நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க முடியல. இப்ப என்ன, எவனாவது மயக்க மருந்து கொடுத்து கற்பழிச்சிட்டா என்ன வேண்டாம்னு சொல்லிடுவியா? ஏறக்குறைய அதே மாதிரிதான் உன் விஷயத்துல நடந்திருக்கு. இனிமே அவ மூஞ்சியிலேயே முழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் அதை பெருசுப்படுத்த மாட்டேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இனிமே நமக்குள்ள ஏதாவது சண்டை வந்தாலும் அந்த விவகாரத்தை நான் கிளற மாட்டேன். படுக்கையில் இருந்து துள்ளி குதித்தான் ராஜேஷ். தன் மனைவியை நெஞ்சார தழுவி கொண்டான். சிறிது நேரம் கழித்து தன்னை மெதுவாக விலக்கி கொண்டு கனிவாக கேட்டாள். இன்னைக்கு ராத்திரி வேலைக்கு போகலையே, லீவ் சொல்லிட்டியா? நாளைக்கு உன்னால வேலைக்கு போக முடியுமா? இல்ல சந்தியா, இனிமே இந்த கால் சென்டர் வேலைக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே என் வேலையை ராஜினாமா செய்ய போறேன். ஏன் ராஜேஷ்? ஆமா, இனிமே ரேஷ்மா மூஞ்சியிலேயே முழிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சே. அப்புறம் எப்படி வேலைக்கு போக முடியும்? நாளைக்கே போய் ஒரு மனிதவள நிறுவனத்துல அடுத்த வேலைக்கு பதிவு பண்ணிக்க போறேன். எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு சமையல் பண்ணி உன் துணியை தோச்சு போட்டு வீட்டு வேலை பார்க்க போறேன்.
சந்தியா அவனை மீண்டும் அணைத்து கொண்டாள். என் ஆசை கணவனே, உங்கள் அருமை மனைவியே ஒரு மனிதவள நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிகிறாள் என்பதை மறந்துவிட்டீர்களே. ராஜேஷ் தன் பிடியை இன்னும் இறுக்கினான். அந்த அணைப்பில் இருந்து விலக இருவருக்குமே மனமில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.